Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். வெல்கம் டு சண்டே சிட் சாட் செஷன். இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய சண்டே சிட் சாட் வீடியோவில் வந்துட்டு ஐ எம் கெட்டிங் ரெடி வைல் ஐ டாக் அபவுட் மை வெட்டிங், குட்டி குட்டி டீட்டெயில்ஸ், டீட்டெயில்ஸ் ஆன் மை ஹஸ்பண்ட். ஸோ ஜாலியாக ஸ்நாக்ஸ் ஏதாவது கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து ஓட்டுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னுடைய ஸ்கின் நல்லா ப்ரெப் ஆகி இருக்கு, பட் ஸ்டில் ஐ நீட் சம் மோர் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து ட்ரையாக இருக்குது என்னுடைய ஸ்கின் இன்னைக்கு. அது ஏசியில் உட்காந்துருக்கிறது அப்படியே ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரை ஆகுது. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். நீங்கள் லிங்க்ஸ் கீழே செக் பண்ணிக்கோங்க. நத்திங் ஸ்பெஷல், தி யூஷுவல் ட்ரில், because I'm actually getting ready to go somewhere. I thought I might as well get ready today and talk about sunscreen. No, not talk about sunscreen. Kutti stories related to wedding. அதுக்கப்புறம் related to the guy I got married to. ஸோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஐம் வெரி ப்ரைவேட் பர்சன் when it comes to sharing பர்சனல் ஸ்டஃப்ஸ். ரொம்ப யோசிப்பேன் நான். எனக்கு என்னென்னா, ஐ கேன் ஹேண்டில் எனி திங் தட் கம்ஸ் டுவர்ட்ஸ் மீ. என்னை நோக்கி வர்றதுக்கு ஐ எம் ரெடி டு ஹேண்டில். ஓகே, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்துட்டு யாராச்சும் அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு பயம். வெல், அட்டாக் ஆஸ் இன் நாட் ப்ராப்பராக லிட்ரலாக அட்டாக் இன்டர்நெட்டில் எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, ரைட், அந்த மாதிரி. ஸோ அதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அது ஒரு மெயின் ரீசன் நான் என்னுடைய இந்த பர்சனல் ஸ்டஃப்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைவேட்டாகவே வச்சுக்கிறதுக்கு. ஸோ தட் டசன்ட் மீன் தட் நான் வந்து எப்பயுமே இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. வித் டைம் I might get used to sharing new things or trying new things or showing my life கொஞ்சம் இன்னுமே ஜாஸ்தியாக. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஐ ஹாவ் டு ரீஸ்டாக் ஸோ மெனி மேக்கப் ஐட்டம்ஸ். நான் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஷிஃப்டிங் அப்போது டிஸ்போஸ் பண்ணிட்டேன். எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பயர்ட் ஆர் இன்னும் ஒரு 3 to 4 monthஸில் வந்து எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கிவ் அவே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, in future I would probably try giving new products ஆர் யூஸே பண்ணாத ப்ராடக்ட்ஸ். நான் இது செய்வேன், லைக் 1 or 2 times யூஸ் பண்ணது கூட உங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேனா அது ஓகே ஃபைன், நம்ம வந்து கிவ் அவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டு பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி இந்த கல்யாண விஷயத்தினால அதில் பரப்பரன்னு லைஃப் கொஞ்சம் போனதுனால எனக்கு அதுக்கு அந்த டைம்லாம் கிடையாது. ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஸோ லாங் அகோ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், மை க்ரஷ் ஸ்டோரி அப்படின்ட்டு. இந்த வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமே வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோவை போய் பார்த்துட்டுலாம் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இதுதான் அதுவா, ஐ திங்க் இதுதான் அது அப்படின்ட்டு. அதுதான் இதுதான் அது. நான் வந்து அந்த வீடியோவில் கூட லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு உருட்டிருக்கேன் அப்படின்ட்டு. வெல், தட்ஸ் அ உருட்டு. நவ் யூ கைஸ் நோ. நான் அதுலேயும் சொல்லியிருக்கேன், ஆர் கமெண்ட்டில் நான் அந்த வீடியோ அப்போ பேசினது நான் போய் பார்க்கல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. பட் அந்த வீடியோவில் வந்துட்டு ஏதோ ஒரு கமெண்ட்டில் மட்டும் பின் பண்ணி வச்சுருக்கேன், நான் சும்மா சொல்கிறேன், நான் வந்து பொய் சொல்லலை, பொய் சொல்லியிருக்கேன் சம்திங், நான் உண்மை சொல்லலை, லைட்டாக ஒரு பொய் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து என்னென்னா, என்னுடைய சண்டே சிச்சா வீடியோலாம் வந்துட்டு நான் வந்து ஓகே சிங்கிள் லைஃப், சிங்கிள் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரொப்பகேண்டாலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்படி சொல்லியிருந்தீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜிங்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொன்னது கிடையாது, இல்லைன்னு நான் சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி மேபி நான் சொல்லியிருந்தேன்னா ஆப்வியஸ்லி என் தாய் தந்தைக்காக நான் வந்து ஏதாவது அங்கே சொல்லியிருந்திருப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சு டு மை கான்ஷியஸ், டு மை நாலேஜ் நான் வந்து அப்படி சொன்னது கிடையாது. லைக் இல்லவே இல்லை, எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லேயே நான் இல்லை அப்படின்ட்டு. இருக்கேன்னு சொல்லலை, ஆனால் இல்லைன்னு சொல்லலை அப்படின்ட்டு ஐ ஃபீல் லைக். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட். ஆக்சுவலாக நான் வந்து என் மெஹந்தி போட்டிருக்கேன். இதுவும் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன், என்ன மெஹந்தி போடல, கல்யாணம் அப்டேட் கொடுத்துருக்கீங்க, மருதாணி வைக்கலையா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்னுடைய கல்யாணம் வந்து May 19th நடந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் 1 மாதம் கழிச்சு எடுக்கிறதுனால மெஹந்திலாம் அலைஞ்சு போச்சு. ஐ ஹேட் மெஹந்தி டன். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த பிரியா அப்படின்றவங்க வந்துட்டு எனக்கு பண்ணி விட்டுருந்தாங்க. அவங்க தான் எனக்கு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்ததுன்ட்டு நான் அவங்களே வந்துட்டு வெட்டிங்க்கும் புக் பண்ணிட்டேன்.
ஸோ பிரியா அப்படின்றவங்க எனக்கு வந்துட்டு மெஹந்தி பண்ணியிருந்தாங்க. நைஸ் சர்வீஸ். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா டார்க்கா லாங் லாஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாரி இருந்துச்சு. அப்புறம் நெயில்ஸ் வந்துட்டு ஐ காட் இட் டன் ஃப்ரம் நெயில்ஸ் அண்ட் பியாண்ட். அதான் அந்த கடை பேருன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கடை வந்து ஃபீனிக்ஸ் மால்ல நேரா போயிட்டு ஐ காட்டன் ஒரு ஜஸ்ட் ஒரு ரோஸ் கிளிட்டரி நெயில்ஸ் மாதிரி அது செஞ்சுக்கிட்டேன். மேக்கப், சாரி, ட்ரேப்பிங், ஹேர் இது வந்து ஐ வாஸ் ஸோ ஷுர் மேக்கப் வந்து நான் தான் வந்து பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. ஆனா ஐ ஹேவ் டு டெல் ஐ வாஸ் ஸோ நர்வஸ். ஐயோ! நம்ம ஒழுங்கா பண்ணுவோமா? இது வந்து எனக்கு வேற நல்ல ஒரு மே டைம்ல அக்னி நட்சத்திரம் டைம்ல வந்துட்டு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா வேர்க்கும். எனக்கு சும்மாவே வேர்க்கும். இதுல வேற இந்த டைம்ல இப்படி இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா எக்ஸசிவா வேர்க்கும். எனக்கு மேக்கப் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ப்ளஸ் ஆல்ரெடி நான் டென்ஷனும் ஆவேன். சும்மாவே டென்ஷன் ஆவேன். அ இதுல வந்து நானு கல்யாணம் டைம்ல வந்து ரொம்பவே ஆப்வியஸா வந்து டென்ஷன் ஆவேன். ஸோ அப்போ வந்துட்டு என்னுடைய மேக்கப் வந்து சர்வைவ் ஆகுமா? அப்படின்றது ஒரு பெரிய ஒரு லைக் ஒரு மாரி நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல. ஐ வாஸ் சோ வொரிட் என்ன பேஸ் போடலாம்? எப்படி போடலாம்? அதனால ஐ வாஸ் ட்ரையிங் டிஃபரெண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் டெக்னிக்ஸ்லாம். அண்ட் ஃபைனலா லாஸ்ட் மினிட்ல ஐ சேஞ்ச்ட் மை ஹோல் ஃபவுண்டேஷன் அ ப்ராடக்ட். நான் வேற ஒண்ணு வச்சிருந்தேன். அது கூட நான் என்னுடைய கல்யாணம் அப்புறம் நான் மேக்கப் போடும்போது, இதுதான் கண்டிப்பா போடுவேன்ட்டு அந்த வீடியோல கூட ஒண்ணு காமிச்சிருக்கேன். அத நான் தொடவே இல்ல. வேற ஒண்ணு போட்டேன். அண்ட் இட் ஆக்சுவலா ஹெல்ப்ட் த மேக்கப் டு ஸ்டே லாங்கர். ஓகே. அன்னைக்கு வந்து வெயில்னால மேக்கப் பிரச்சனை இல்ல. ஐ வாஸ் ப்ரேயிங் எனக்கு வந்து மழை வேணும் அப்படின்ட்டு கல்யாணம் அன்னைக்கு. அண்ட் யூ நோ வாட் ஆக்சுவலா பயங்கரமா நல்லா மழை பெஞ்சது. கிளைமேட் வாஸ் குட். பட் ஹியூமிடிட்டி என் மேக்கப் வந்து அழகா சர்வைவ் ஆச்சு. ஆனா என் ஹேர் கொடூரமாயிடுச்சு. பட் நோ ரிக்ரெட்ஸ் பிகாஸ் நான் வந்து அதில ரொம்ப ஷியூரா இருந்தேன். மோனா லுக் வைஸ் என்ன ஆனாலும் பரவால்ல. யூ ஆர் கோயிங் டூ லிவ் இன் தட் மொமெண்ட். ஸோ ஐயோ! இது அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்லாம் ரொம்ப வொரி பண்ணிக்காத. என்ன ஆனாலும் பரவால்ல. இட்ஸ் அக்காம்ப்ளிஷ்மென்ட் ஆஃப் 13 இயர்ஸ் ஜர்னி. ஸோ அதனால யூ பி தேர் இன் தட் மொமெண்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப நோட்ஸ் பண்ணாத. இந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஓகே. அது வந்து இட்ஸ் ஓகே. அது வந்து ஃபோட்டோஸ்ல மட்டும் தான் பேசும். நீ வந்து எப்படி ஃபீல் பண்றன்றது தான் உன்னுடைய லாங் லாஸ்டிங் மெமரியா இருக்கும். ஸோ அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப அத நான் சொல்லிக்கிட்டேன். அதனால ஐ வாஸ் நாட் பாதர்ட் டூ மச். பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து அன்னைக்கு செம்ம வெயிலா இல்ல அப்படின்றது. ஸோ பேசிக்கிட்டே நான் நெறைய கன்சீலர போட்டு வச்சிருக்கேன். ஐ நீட் டூ கரெக்ட் இட். ஸோ ப்ளவுஸ் வந்து ஐ காட் இட் டன் அட் பாரிஸ் கார்னர். அங்க வந்து அப்படியே ரெடிமேடாவே எனக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ அதே பண்ணியாச்சு. டைம் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் தான் இருந்தது. ஆஃப்டர் 3 மந்த்ஸா? அ ஆஃப்டர் என்கேஜ்மென்ட் 2 மந்த்ஸ், 2 1/2 மந்த்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள வந்து ஐ ஹேவ் டு செட்டில் ஆன் தி சாரீஸ் அண்ட் இந்த ஜுவல்லரி பார்ட் இதெல்லாமே. அ ஸோ எனக்கு வந்து டைம் கம்மியா இருந்ததுனால, வி ஆப்டட் ஃபார் லைக் வெளியில ஸ்டிச் பண்ணி. இல்ல எங்க அம்மா தான் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி ஸ்டிச்லாம் பண்ணி என்னோட என்கேஜ்மென்ட் ப்ளவுஸ்லாம் வந்து என் அம்மா அண்ட் அக்கா தான் வந்து ஒர்க்லாம் பண்ணாங்க. அ ஸோ என்னுடைய வெட்டிங் சாரி வந்து வெளியில வி காட் இட் டன். பட் ரிசப்ஷன் சாரீக்கு வந்துட்டு ப்ளவுஸ்லாம் வந்து எங்க அம்மா தான் பண்ணாங்க. வெட்டிங் சாரி ஐ காட் இட் ஃப்ரம் பாச்சையாப்பாஸ், காஞ்சிபுரம். அண்ட் ரிசப்ஷன் சாரி இதுதான் ஐ காட் இட் ஃப்ரம் போத்தீஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப லாவிஷா நெறைய செலவு பண்ணணும், கிராண்டா எடுக்கணும், செம்ம எக்ஸ்பென்சிவா இருக்கணும். எக்ஸ்பென்சிவ் கல்யாணத்துல வந்து ஐ அம் நாட் அட் ஆல் இன்டூ இட். ஸோ அதனால ஐ வாஸ் கான்ஷியஸா ரொம்ப பட்ஜெட்குள்ள இருக்கணும்ன்ட்டு நான் வந்துட்டு இருந்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் வெட்டிங்ன்னு அந்த டேக் போட்டாலே வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பட்ஜெட்ல என்னால வந்து முடிக்க முடியல. அதே சமயத்துல யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய பட்ஜெட் வந்து எக்ஸீடும் ஆகல. ஐ வாஸ் ஓகே வித் தட். ஸோ இதான் என்னுடைய வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் அவுட்ஃபிட்ஸ். ஸோ என்று வந்துட்டு ஒரு சிம்பிளான, இன்டிமேட்டான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி இருக்கிற மாதிரியான ஒரு சர்ச் வெட்டிங். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி இருக்க இட் மைட் சவுண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ சாதாரணமா வந்து கேட்கறதுக்கு. பிகாஸ் நான் வந்து எனக்கு இப்படி சொன்னம்போது சில வெண்டார்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூப்பிடுவீங்களா? அப்படின்றது. இங்க கூட வந்து நெறைய பேர் அத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இல்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து அது பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டே பிளான் கிடையாது. ஜஸ்ட் நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஜென்யூன் தாட்டா இருந்துச்சு.
அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. பட் அந்த இன்வைட் அப்படின்றதே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சின்னதாக, இன்ஃபேக்ட் என்னோட வெட்டிங்க்கு வந்த ஆளுங்களை விட ரொம்பவே சின்னதாக இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. பட் பல வருஷமா எங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து இதை ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுடைய ஆசைக்கும் வந்து காது கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. அபவுட் மை மேன், நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் டைம்லேயே வந்து என்கிட்ட முதல்ல கேட்ட ஒரு விஷயம், நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் ரிலேட்டட் டு மை பார்ட்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அப்புறமும் வந்து யூடியூப் பண்ண விடுவாங்களா, வீடியோஸ் போடுவீங்களா, மேக்கப் லைன்லேயே தான் இருப்பீங்களா அப்படின்றது. ஹீ ஹாஸ் பின் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு ஸ்டார்ட் திஸ் சேனல் ஆர் ஒரு யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றது. அவங்க வந்து ஒரு டெக் பிளாகராக இருந்தாங்க ரொம்ப முன்னாடி. சின்ஸ் 2011. ஸோ இந்த பிளாகிங் எரா வந்து ஸ்டார்ட் ஆன டைம்லேயே வந்து ஹி வாஸ் அ டெக் பிளாகர். ஸோ அவங்க வந்து நிறைய இந்த ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது, இந்த வேலைலாம் வந்து செஞ்சாங்க. நான் வந்து வாவ், இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கே, பேசாமல் நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு நான் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் வெப்சைட் க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பற்றி டைப் பண்ணி அடித்து போடுறது, இப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டெக்னிக்கலாக ஹீ வாஸ் த ஒன் ஹூ இன்ஸ்பயர்ட் மீ டு மேக் இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் ரிலேட்டட் கான்டென்ட் ஆர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு ஹி வாஸ் ஒன் ஆஃப் மை மெயின் முந்துகோல். ஒரு ஐடியா கொடுத்தது அந்த மாதிரி. பட் தென் ஹீ ஸ்டாப் டூயிங் அண்ட் ஐ மேட் திஸ் அஸ் மை கரியர். ஸோ அவர் பேர் வந்து விஜய் நெல்சன் ராஜ். என்னுடைய வீச்சைனுக்கான ரீசன் அவர் தான். லவ் ஸ்டோரி வந்து ஐவ் ஆல்ரெடி ஷேர்ட் இட் இன் மை க்ரஷ் ஸ்டோரி இதில். ஸோ இட்ஸ் அ ஹை ஸ்கூல் லவ். To be honest, it still feels a bit weird, ஓகேவா? இவங்களை பற்றி இங்கே நான் ஆன் கேமராவில் பேசுறது, ஐயோ வீட்டில் மாட்டிப்போமோ அப்படின்ட்டு வந்து அது ஃபீல், அது அப்பப்போ ஹிட் ஆகிட்டே இருக்கு. பேர் சொல்லும் போது கூட ஐயோ அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஒன்லி மீ, பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருந்திருக்கு எப்பயாவது? இட் ஹேஸ் டு கெட் யூஸ் டு. இன்னுமே எனக்கு இன்னும் அது பழகலை. இன்னுமே எனக்கு வந்து இவங்க என் அம்மா அப்பா கிட்டலாம் பேசுறதுலாம் பார்த்தா எத்தனை நாள் பொத்தி பொத்தி வச்சோம், இப்போ என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஹீ ஃபீல்ஸ் த சேம் டூ. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது இன்னும் யூஸ் டு ஆகிறதுக்கு ரொம்ப நேரம், ரொம்ப நாள், ஐ டோன்ட் நோ, ரொம்ப நாளாகுமோ கொஞ்சம் நாளாகுமா ஐ டோன்ட் நோ, பட் இட் ஸ்டில் இஸ் தேர். ஒரு குட்டியான ஒரு சில்வரி கிளிட்டர் என் ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் இந்த சில்வர் டோன்ஸ் இருக்கிறதுனால ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஆன் தி லிட்ஸ். லைட்டான்னு நினச்சா நான் இது செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி சில்வர் டோன்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரௌன் பேஸ் கொடுத்துட்டு மேலே போட்டிங்கன்னா க்ரே ஆகாமல் ஆர் ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் இருக்கும். தட்ஸ் வாட் ஐ டிட். என் ப்ரான்சரே லிட்டில் போட்டுட்டு இந்த க்ரே டோன் போட்டுக்கிட்டேன். வேணுன்ற அளவுக்கு ப்ராடக்ட் பில்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க, ஒரே வாட்டி பண்ணிட வேண்டாம். ஸோ டெக்னிக்கலாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இது அது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுல இந்த கேமராவில் கேட்ஜெட்ஸ்லாம் ஏதாவது எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க தான் என்னுடைய கூகுள். ஸோ எனக்கு இந்த கெரியரில் வந்து செம்ம சப்போர்ட்டிவாக வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அவங்களால அப்படின்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ப்ரொஃபஷனுக்கு எதுவும் வராது. ஐம் ஸோ லக்கி ஆன் தட் பார்ட், டச் வுட். ஸோ ஆனால் எனக்கு ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்தம்போது எனக்கு லைட்டாக வந்து இன்னமும் இப்படி இருக்கா நம்ம ஊர்லலாம், லைக் இவங்க வந்து அலோவ் பண்ணாதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இட்ஸ் ஸ்டில் தேர். அதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. ஸோ என்னுடைய வெட்டிங் டேக்கு தான் வந்து ஐ வாஸ் ஸோ கன்சர்ன்ட். ஐயோ ரொம்ப வெயிலாக இருக்குமே, அதுதான் என்னோட மெயின் கன்சர்னாக வந்துட்டு இருந்துச்சு. பட் அழகாக வந்து வெயில் இல்லாமல் கொஞ்சம் மழையாக இருந்ததுனால இட் வாஸ் ஆல் நைஸ் அண்ட் ப்ரீஸி அண்ட் ஓகே தான், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஹியூமிடிட்டினால அந்த புழுக்கம் வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, நான் டினை பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் வெயிலுக்கு இது வந்து எவ்வளோ தேவலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என் கல்யாணம் அன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன்னா ஒரு சம்பவம் பண்ணேன். நான் வந்து என்னுடைய அப்பர் லிப் ஏரியாவையும் இந்த இதுக்கு நடுவில் இருக்க முடியை வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணலாம், ஐ மீன் ஷேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஐப்ரோ ரேஸில் எடுத்தேன். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே நம்ம கிளம்ப போகிறோம் இப்போது அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்து
கிளம்பலாம் அப்படின்னு வந்து உட்கார்றேன். அப்போ வந்து அந்த பிளேட ஓப்பன் பண்ணவன் என்ன யோசிச்சுட்டு பண்ணேன்னு தெரியல. திருப்பி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படியே உல்டாவா பிளேடு வந்து ஓப்பன் ஆயிருந்தது. அப்படியே என் கையில வந்து வெட்டி இவ்ளோ பெரிய கட்டு விரல்ல. ஸோ அப்போ வந்து அப்படியே பொளந்துட்டு ரத்தமா கொட்டுது. கல்யாணம் அன்னைக்கு காலையில ரத்தம் வேற இப்படி கொட்டுது. போச்சு நான் காலி அப்படின்ட்டு என்னுடைய ரூம்ல இருந்து குடுகுடுன்னு இறங்கி வந்தா, என்னுடைய கசின்ஸ்லாம் இருந்தாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. பட் நெறைய அப்படியே பிளட் போச்சு. லிட்டரலா மயங்குற மாரிலாம் ஆயி நான் வந்து ஓகே. சம்பவம் பண்ணியாச்சு அப்படின்ற மாரி இருந்தது. பட் கொஞ்ச நேரத்திலே வந்து ஓகேவா ஆயாச்சு. ஆனா கையில ஒரு கட்டு போட்டுட்டே தான் ஃபுல்லா இருந்தேன். அன்னைக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் வூண்ட் அப்படின்றதுனால என்னால அந்த கட்ட ரிமூவ் பண்ண கூட எனக்கு மனசு இல்ல. இல்ல, இல்ல அது வந்து யாராவது தெரியாம கை வச்சுருவாங்க. இல்ல நானே கை வச்சு இது பண்ணி விட்டுருவேன். அது அப்படியே இருக்கட்டும். நான் இந்த மாரி புண்ணுலலாம் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். எனக்கே தெரியும். இவ்ளோ நம்ம வந்து இதுக்கு வொரி பண்ண வேணாம் அப்படின்ட்டு. பட் நோ. இந்த மாரி குட்டி, குட்டி புண்ணுகள், கட்டுகள், வெட்டுகள் இப்படிலாம் இருந்ததுன்னா, நான் அதுல வந்து ஐயோ! அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருப்பேன். ஸோ கல்யாணத்துல ஒரு மெமரபிள் மார்க் மாதிரி அந்த பேண்டேடு என் ஃபோட்டோஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த மார்க் வந்து எப்பயுமே இருக்குமா என்ன அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுன்னா திஸ் வில் பி மை வெட்டிங் மார்க். அதனாலே வேற எனக்கு வந்து என்னுடைய ஹேர நான் ஆக்சுவலா இமேஜின் பண்ண மாரி வந்து பண்ண முடியல. நான் வந்து மூவ்ஸ்லாம் போட்டு ஒரு மாரி செட் பண்ணலாம். ஸ்ட்ரெய்ட்டன் லுக்கும் கிடையாது. ஒரு மாரி எண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் வால்யூமினஸ் பவுன்ஸ் மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கை இப்படி ஆனதுனால எனக்கு வலிக்கல. பட் அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபியா இருந்ததுனால நான் நெனச்ச மாதிரி என்னால அத ஸ்டைல் கூட பண்ண முடியல என் முடிய. ஸோ அதுவும் ஒரு ரீசன். பட் இட்ஸ் ஓகே. டசன்ட் மேட்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்ற மாரி இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, வெட்டிங் முடிச்சுட்டு ரிசப்ஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் லைட்டா என்னோட ஹேர்லாம் நான் ஸ்ட்ரெய்ட்டன்லாம் பண்ணிட்டு போனேன். அப்போ வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா போயிட்டு அந்த ஹால்ல நின்ன உடனே ஏர் கான்ஸ் இருந்தது. அது ஒரு ஆன் பண்ணி ஒரு அடி அடிச்சுது. 2 சைடும் முடி பறந்த அடி எல்லாம் கச கசன்னு ஆச்சு. அமேசிங்! அப்டின்ட்டு நான் வந்துட்டு அப்படியே பப்பரப்பான்ட்டு என் இஷ்டத்துக்கு தலைய வச்சுட்டு ரிசப்ஷன் ஃபுல்லா நின்னுட்டுருந்தேன். ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வியூவா அத பார்த்தா, ஓ மை காட்! அப்படின்ற மாதிரி இருக்கும். இட் வாஸ் அ ட்ராஜடி. பட் நோ அகைன் இட் வாஸ் மை வெட்டிங் தட் டே. ஸோ நான் வந்து இட்ஸ் ஓகே மோனா, இட்ஸ் ஓகே மோனா. இது தவிர எல்லாமே வந்து நல்லா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்டின்ட்டு நான் வந்து விட்டேன். எனக்கு இந்த ஒரு விஷயத்துல என்னன்னா, சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இட்ஸ் தேர் பிக் டே. அன்னைக்கு தான் நான் வந்து அழகா ரெடியே ஆக முடியும். இவ்வளோலாம் செய்ய முடியும். நான் ரெகுலர் பேசிஸ் நான் வந்து இவ்வளோ ரெடிலாம் ஆக மாட்டேன். ஸோ நான் பிக் டேல வந்து பிரின்சஸ் மாரி இருக்கணும், குயின் மாரி இருக்கணும். அப்பலாம் வந்து நெறைய பேருக்கு ட்ரீம்ஸ் இருக்கும். பட் எனக்கு எப்படின்னா, அது ரொம்ப பார்த்து பார்த்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் வெரி மச் இன்டு ஓகே இத பண்ணணும், அத பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இவ்வளோ கிராண்டா இருக்கணும், ஆர் இவ்வளோ சட்டிலா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணாலும் எனக்கு நான் நானா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஐ வாஸ் சோ ஷூர் ஆன் மை ரெட் லிப் சிச்சுவேஷன். மேக்கப்புமே வந்துட்டு ரொம்ப நான் வந்து யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ரொம்ப ஹெவியா போலாமா? ஐலாஷ் வைக்கலாமா? வேண்டாமா? கம்ஃபியா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கான்ஷியஸா இருந்தது. ரொம்ப பயங்கரமா கான்ஷியஸா இருந்தது. என் அம்மா தான் வந்துட்டு ஒழுங்கா கிளம்பு, ஒழுங்கா கிளம்பு. எல்லாருக்கும் நீ எப்படி கிளப்பி விட்டுருக்க? நீ ஏன் இப்படி லைட்டா சிம்பிளா மேக்கப் போடுற? ஏதோ வெளியில போகும்போது போடுற, ஒரு அவுட்டிங் போகும்போது போடுற மாதிரியான ஒரு மேக்கப் மாரி போடுற நீ வெட்டிங்க்கு. எனக்கு பிடிக்கல. ஒழுங்கா பண்ணு. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் பண்ண இந்த வெட்டிங் ஹேர் சிச்சுவேஷனும் பிடிக்கல. அவங்க வந்து நீ ஒழுங்கா ஏதாவது இந்த கர்ல்ஸ் எல்லாம் வச்சு அழகா செட் பண்ணி, ஸ்ப்ரே பண்ணி ஐ வாஸ் சோ ஷூர் ஆன் நாட் யூசிங் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் நெறைய ஹேர் ஸ்ப்ரேவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் அந்த ஒரு நேச்சுரல் லுக் மாதிரி அப்படியே நான் வந்து போயிட்டேன். முடி வளர்த்ததுக்கான ரீசனும் அதுதான் நானு. நான் வந்து சரி ஓகே எப்படியும் எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்க போறது கிடையாது. ஸோ ஐ மைட் அஸ் வெல் க்ரோ மை ஹேர் அவுட் கொஞ்சம். ஸோ அது கொஞ்சம் கர்ல்ஸ், பவுன்ஸ் அந்த மாரி எதாவது பண்ணா கூட கொஞ்சம் லென்த் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னுடைய ஐடியாவா இருந்தது. ஐ எக்ஸிக்யூட்டட் கொஞ்சம். என் அம்மா ஆசைக்காக கொஞ்சம் மேக்கப்பும் வந்து கொஞ்சம் ஒரு நாட்ச் ஜாஸ்தி பண்ணி தான் போட்டிருந்தேன். பட் தட் ஆக்சுவலா ஹெல்ப்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இட் சர்வைவ்ட். அண்ட் என்னோட ரெட் லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு இட் சர்வைவ்ட். பட் லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட ரெட் லிப்ஸ்டிக் காம்போ நான் என்ன போட்டேன் பேஸ்க்கு அப்படின்ட்டு. ஐ நோ தி ஆக்சுவல் லிப்ஸ்டிக் மெயின் ரெட் பாப் ஆகுற ரெட் என்ன போட்டேன் அப்படின்ட்டு. பட் பேஸ் வந்து என்ன போட்டேன் அப்படின்ட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்ல. 2 ப்ராடக்ட்ல டவுட்டா இருக்கு. ஐ டோன்ட் நோ. நான் 2யும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். பட் இட் சர்வைவ்ட் அழகா. ஓகே. இத பத்தி பேசணும்னா நம்ம நெறைய பேசிட்டே இருப்போம். ஸோ நான் என்னுடைய அடுத்தடுத்த சுட்சாட்டி வீடியோஸ்ல நெறைய நெறைய இல்ல. மேபி இது ரிலேட்டடான விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பிங்க் லிப் டிண்ட் போட்டுட்டு, ஒரு ப்ரவுன் லிப் கிளாஸ் வித் அ ப்ரவுன் லிப் லைனர். திஸ் வில் பி த லிப் காம்போ ஃபார் டுடே. எனக்கு வந்து இந்த
ஜுவல்லரியில வந்து இந்த எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. எப்படின்னா, இப்போ நான் ட்ரெஸ்ல வந்துட்டு இங்க சில்வர் இருக்கு. சில்வர் செயின், சில்வர் கம்மல், சில்வர் 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 டோன்ஸ் தான் வந்து போடுவேன். பட் இப்படி இந்த செயின்னால வந்து எல்லாம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் கலந்து கலந்து இருக்க மாதிரி இருக்கு. இந்த சில்வர்ல ஒரு தாலி செஞ்சு நான் போட்டுக்க போறேன் பேசாம. சில்வர் ட்ரெஸ் போடும்போது அத போட்டுட்டு, கோல்டு ட்ரெஸ் போடும்போது இத போட்டு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட். இட்ஸ் அ வெரி சிம்பிள் பட் கொஞ்சம் அலைவா காமிக்கிற மாதிரியான ஒரு மைல்ட் பேஸோட பண்ண ஒரு லுக் இது. அண்ட் சில டீட்டெயில்ஸ் ஆன் தி வெட்டிங் என்னால் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது. ஐ ஸ்டில் ஃபீல் லைக் ஐ ஹாவ் மோர் பிகாஸ் இட்ஸ் அபவுட் 13 இயர்ஸ் ஜேர்னி. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறது, அது என்ன மாதிரி ஒரு பிளாபர் மவுத்தால் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மேபி அப்கமிங் சண்டே சிச்சர் வீடியோஸில் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணிப்பேன். நீங்களும் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டூ லெட் மீ நோ. ஆல்சோ மேக்கப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பார்க்குறேன். லைஃப் இஸ் கெட்டிங் ரியல் பிஸி தீஸ் டேஸ். அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, பொறுமையாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹரிபரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ பாயிண்ட் டேக்கன். தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோ கால் தான் இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. You set my world on fire. You're my heart's desire. I just wanna love